பார்த்துட்டு சூர்யா வந்து ஒன்றும் புரியாமல் அப்படி யோசிக்கிறாரு. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் காலைல சாப்பிடாம போயிட்டீங்களா, அதான் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இந்தாங்க லஞ்சை சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் மீட்டிங் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போகிறாங்க. அதை கேட்டு இப்போ என்ன யோசிக்கிறா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. இங்கே வந்து மகா வந்து அப்படியே மனசு கஷ்டப்பட்டு வண்டியில் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க மனசு ஃபுல்லாகவே வந்து அந்த பொண்ணு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க. இங்கே பிரபா வந்து அப்படியே வந்துட்டே இருக்காங்க. ஒன்றும் புரியாமல் அப்படியே பிரபா என்ன பண்ணுறாங்க, வழி தெரியாமல் அப்படியே வர்ற மாதிரி வராங்க. அப்போ கரெக்டாக வண்டியில் மாட்டிக்க போகிறாங்க. என்னம்மா பார்த்து போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க எல்லாருமே. அதை பார்க்குற வந்து மகா வந்து என்னடி நீ இப்படி வர அப்படின்னு சொல்லிட்டு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க. பிரபாவை பார்க்குறதே இல்லையாம்மா, இப்படி ஆகிட்டாலேம்மா அப்படின்னு என்ன பண்ணுறதுனே தெரியலடி, அவன் மனசை எப்படி சரி பண்ண போகிறேன்னு தெரியல. கோடீஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. கோடீஸ்வரிக்கு எல்லாருக்குமே வந்து மகா வந்து ஆறுதல் சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, புரோகிதர் வந்து குடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. வந்து வீட்டில் வந்து பூஜை நடத்துறதுக்கு நல்ல நேரம் இதுதான், எல்லாமே வாங்கணும். மகா எங்கே தான் போனால் முன்னும் கூட ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. சாப்பாடு கொடுக்க போனோம், இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக மகா வராங்க. எங்கே தான் நீ போயிட்டு வந்த அப்படின்னோடனே, கையில் பிரபா பார்த்தேன், அதான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னோடனே, அங்கே எதுக்காக போனேன், அவங்களுக்கு உனக்கு என்ன சம்மந்தம், இதுக்கப்புறம் அவங்களுக்கு உனக்கு சம்மந்தம் இருக்கவே கூடாது, அப்படின்னா தான் இந்த வீட்டில் நீ இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுகிறாங்க. காயத்ரி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறீங்க, அம்மா வீட்டுக்கு போனது ஒரு குற்றமான்றாங்க. அப்போ அனாமிகா வந்து போட்டு கொடுக்குறாங்க. பெரியவங்க கிட்ட இப்படியே பேசுவேன் மக்கா, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, பெரியவங்க கிட்ட எதையும் பேசக்கூடாது அப்படின்னு அனாமிகா சொன்னோன்னே வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. மகா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. உடனே வந்து என் மருமக எப்படி பார்த்தியா தங்கமாக இருக்கா, என் மருமக பெரியவங்க பேச்சு கேட்டு அப்படி நடக்கக்கூடியவ, ஆனால் இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது அப்படின்றாங்க. உடனே சித்ரா என்ன பண்ணுறாங்க, அவள் நல்ல குடும்பத்தில் வந்திருக்கவ, அப்போது எங்கள் குடும்பத்தை பற்றி கேவலமாக நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சித்ரா கிட்ட. மகா நீ வந்து முக்காடு போட்டு இந்த வீட்டுக்கு வந்த, உன் அக்கா ஐஸ்வர்யா ஓடி போய் வீட்டுக்கு வந்தா, 2 பேர் இப்படி இருக்கும்போது இவன் நல்ல மருமக தானே அப்படின்னு சொன்னோன்னா ஐஸ்வர்யாவுக்கு சமக்கம் வந்துட்டு, யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க, என் குடும்பத்தை பற்றி பேசவோ மகா பற்றி பேசவோ உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது, முக்காடு போட்டு வச்சது நீங்கள், புரியுதா, உங்கள் பையன் பண்ண தப்புக்கு தான் நான் வந்து இந்த வீட்டில் இருக்கேன், இவ்வளவும் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க நடித்தா நீங்கள் நல்லவங்களாகிடுவீங்க, மகா பற்றி பேசுறதுக்கு இந்த வீட்டில் யாருக்கும் அருகதையே கிடையாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சமையல் திட்டி விடுறாங்க. உடனே அந்த டைமில் பாட்டி வராங்க. பார்த்தீங்களா இப்போ எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு உங்கள் மருமக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காயத்ரி அவள் பேசுனதில் என்ன தப்பு இருக்குது, அவள் கரெக்டாக தான் பேசுகிறா, பிறந்த வீட்டுக்கு போகிறது ஒவ்வொரு பொண்ணோட உரிமை, அந்த உரிமையை பறிக்கிறதுக்கு நீங்களாம் யார், இந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே வந்து மகா வந்து அவங்க வீட்டுக்கு போகிறத பற்றியோ இருக்கிறத பற்றியோ பேசுகிறதுக்கு அருகதே கிடையாது, புரியுதா, எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு இருங்க அப்படி சொல்லிட்டு பாட்டி சொன்னோன்னே, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படி தான் சொல்லுவேன், நீங்களாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டா போகிறீங்க, ஆனால் இப்போ நடந்த விஷயமே வேறவே, உனக்கும் அவளுக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு அவ போகக்கூடாது சொல்கிறதுக்கு நீ யார். காயத்ரியும் சித்ராவும் வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னா அவங்க ஒழுங்காக இருக்க கற்றுக்குங்க அப்படின்றாங்க. அந்த டைமில் கரெக்டாக ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இவங்களுக்குலாம் அதெல்லாம் எங்கே தெரியுது, எப்போவுமே மகாவை குறை சொல்லணும், அவளை கேள்வி கேட்கணும், அவளை அழ வைக்கணும், இதுதான் இவங்க எல்லோரும் வேலை, நீ வா மகா அப்போலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. மகா வந்து என் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னா இவங்களுக்குலாம் இப்படிலாம் கொடுத்தா தாண்டி இவங்களாம் அடங்குவாங்க, பதில் கொடுத்தேன்னா உன் பேச்சுக்கே வரமாட்டாங்க, ஆனால் அது கூட தெரியாமல் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. சூர்யா வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னே வந்து உடனே உள்ளே வராரு. ரூமில் பார்த்துட்டு மகா வந்து சொல்கிறாங்க, எங்கே டிஃபன் பாக்ஸ் எங்கேன்னு கேட்குறாங்க. என்ன நீ இப்படி கேட்குற, தெரியாமல் மறந்துட்டு வந்துட்டேன். ஆமாம் உங்களுக்கு தான் மறக்கிறதா கை வந்த கலையாச்சே, உங்களுக்கு வீட்டில் ஞாபகம் எங்கே இருக்குது, வெளி ஞாபகம் தானே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே டவலை எடுத்து வந்து அப்படியே வந்து கிட்ட கொடுக்குறாங்க. என்ன நீ இப்படி கொடுக்குற டவலை அப்படின்றாங்க. வேறு எப்படி கொடுக்கணும், ஓ உங்ககிட்ட ஆசையாக கொடுக்கணுமா, அப்போ தான் பிடிக்குமா அப்படின்னோடனே, என்ன இவ ஏதோ வந்து பொடி வச்சு பேசுகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் சூர்யா. சரி சாப்பாடு எடுத்து வை, சரி நீங்கள் வெளி சாப்பாடு தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன், வீட்டு சாப்பாடு பிடிக்குதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்னைக்கு வெளி சாப்பாடு விரும்பி சாப்பிட்ருக்கேன், எதுக்காக இப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காராரு. அப்போ வந்து அனாமிகா என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து சூப்பராக வந்து ட்ரெஸ்லாம் பண்ணி பக்காவாக ஸ்டைலிஷாக மாட்டி கூட்டின்னு வராங்க. அதை பார்க்கும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. நான் சொன்னேன்ல அப்போ சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் பொண்டாட்டிக்காக மாறுறது தப்பு கிடையாது, மனசில் ஒன்று வச்சுக்கின்னு வெளியே ஒன்று வச்சுன்னு பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. நீங்கள் மாறினது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து சொல்கிறாங்க நம்ம மகா. அதை பார்த்து சூர்யா ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. மகா வந்து ரூமுக்கு வந்தோன்னே சூர்யா வந்து கேட்குறாரு, என்ன மகா எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்கள் மனசாட்சியை தொட்டு பாருங்கள், அது பதில் சொல்லும் அப்படின்றாங்க. எனக்கு புரியலன்னு தானே கேட்குறேன், அதெல்லாம் சொல்ல முடியாது, உங்கள் மனசாட்சியை நீங்களே கேட்டுட்டு படுங்க அப்படி சொல்லிட்டு போய் படுக்கிறாங்க. சூர்யா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாரு. இதோட முடியுது.